எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மன்ன, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்ல இல்ல. குட் பேட் அக்லி தரமான சம்பவம், எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குட் பேட் அக்லி தல ரசிகர்களுக்கு ஒரு தரிசனம் சொல்லலாம். படம், பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கு. காமெடி, யோகி பாபு ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. த்ரிஷா மேடம் வர சீன்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா ஒரு கம்ப்ளீட் பவர் பேக்டா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜிவி மியூசிக் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஓவராலா ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. படத்துல பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் கேட்பீங்க. ஆனா இந்த படத்துல கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் தான். அந்த 10 நிமிஷம் கண்டென்ட் என் மனசை வந்து உருக்கி பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னன்னா அது உங்களுக்கு யார் யார் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 17 வருஷம் அப்பாவையும் மகனும் பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த 17 வருஷம் இருந்தது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்ததோ நான் 26 வயசுல கஷ்டப்பட்டேன். ஏன்னா எங்க அப்பா 26 வயசுல இறந்தாரு. அந்த கஷ்டம் இந்த படத்துல எனக்கு உருக்கி சொல்லிச்சு. ஏன்னா இப்ப அப்பா இல்லாத கஷ்டத்தை எனக்கு இந்த படத்துல காமிச்சாங்க. ஏன்னா அவங்க அப்பா எந்த அளவுக்கு சென்டிமெண்டா அவங்க பையனுக்கோசம் வில்லத்தனத்தையும் ரவுடிசியத்தையும் விட்டாரோ, அவங்க பையனுக்கோசம் தூக்கிட்டு வந்து நின்னாரோ, அது போல இப்ப எனக்கு எங்க அப்பா இல்லை. அதுதான் இந்த படத்துல 10 நிமிஷம் கண்டென்ட் தான் தெரியல, வேற எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஆனா ஜிவி உள்ள வந்து குதிச்சாரு பாருங்க, குதி கண்டென்ட்டே பிரிச்சு மேய்ச்சிட்டாருங்க. என்னங்க மியூசிக் சும்மா டமா டுமா டமா டுமான்னு பேச போட்டு குமுக்குறாரு பாருங்க, குமுக்கு அப்படி குமுக்குறாரு ஜிவி. என்னங்க இவரு படத்துல நம்ம ஏற்க ஒரு ஹீரோனா ஜிவி 2வது ஹீரோங்க. ஒவ்வொரு பாட்டு அந்த கானா பாட்டு தன்னா நானே நானே தர தன்னா நானே நானே தன்ன நானே நானே தன்ன தன்னா நானே நானே. நம்ம சிம்ரன் மேடம் சும்மா இடுப்ப டப்பா டப்பான்னு ஆட்டுறாங்க பாருங்க. ஆட்டு எப்படி டப்பான்னு ஆட்டுறாங்க சிம்ரன் மேடம். அவங்களெல்லாம் இன்னமும் நான் கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிப்பேன். ஏன்னா இன்னும் வயசாகுது. இந்த வயசுலயும் நீங்க பண்ணிப்பீங்க, அவங்க பண்ணிப்பாங்களா? இந்த வயசுலயும் சும்மா நாட்டு கட்ட போல இது நம்ம சிம்ரன் மேடம். அவங்கள பாக்குறதுக்கு இன்னொரு வாட்டி வரலாம் படத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகிறாங்க நம்ம சிம்ரன் மேடம் பத்தி அதிகமா பேசுறீங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து த்ரிஷா மேடம் பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா த்ரிஷா மேடம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். தலைய போன படத்துல அவங்க அமுக்குறாங்க, இந்த படத்துல அவங்க அமுக்குறாங்க. அவரு ரவுடி செட்ட தூக்கலான்னு பாக்குறாரு, அவரு பொருளை எடுக்கலான்னு பார்த்தா இவங்க பொருளை நீங்க இப்படி சைட்ல வைன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு பொருள் எடுத்தாலும் இந்த படத்துல ஆக்ஷன் பண்ண முடியும், ஆனா அவங்க பண்ண விட மாட்டாங்க. கடைசியில எத்தரத்துல அவங்க தெரிஞ்சிச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போன படத்துல உன்ன பொருளை தூக்க விட்டுன்னு நினைச்சுக்கா, போன படமே பிக்கப் ஆயிருக்கும். இன்னும் போன படத்துல பொருள் தூக்க விடனால தான் போன படம் கொஞ்சம் போச்சு. அதான் இந்த படத்துல தூக்கன்னு கடைசியா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா போச்சு பாரு ஆக்ஷனு சும்மா வெறித்தனத்துல, சும்மா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா ஸ்வீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. தலை ஸ்வீட்டா கொடுத்தாரு. அவரு தான் தலை அந்த ஃபர்ஸ்ட் அவரு என்ட்ரன்ஸ் தலை வேற மாரி தலை. டபுள் ஆக்ஷன் அஜித் படத்துல வாலி எப்படி டபுள் ஆக்ஷனோ, இந்த குட் பேட் அக்லிக்கு அவரோட டபுள் ஆக்ஷன் வாலி 2வது வாலி கொடுத்திருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேருமே பயங்கரமா நெச்சாங்க. இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? எப்படி இதெல்லாம் நீங்க ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஊதாக்கல் சட்டை போட்டு அப்புறம் ஒரு 3 பேர் உட்கார்ந்துலாம் பேசுவாங்க நெகட்டிவா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி பேசாதீங்க தல. அவங்க இல்ல, இந்த நெகட்டிவ் கமெண்ட் குடுக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் சொன்னீங்கன்னா நீங்கெல்லாம் ஒரு தற்கூறீங்கடா, தற்கூறீங்க. அவன் தலைவன் என்ன வயசுல வந்து நம்மளுக்கோசம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த கடைசியில படம் முடிஞ்சோடனே ரிவ்யூல ஒரு போடுவாங்க பாருங்க, காரு விட்டு காரு தாண்டாரு தலை. இந்த வயசுல நம்மளால தாண்ட முடியாது. தலைவன் தாண்டான், காரை விட்டு காரை தாண்டா போல. அதே போல நம்ம சிஎஸ்கேல டோனி இந்த வயசுல வந்து தூக்கி 6 அடிக்கிறாரு. ஆனா நம்ம தற்கூறிங்க என்ன பண்றாங்க, இந்த வயசுல நீ வீட்டுல உக்காரு, உனக்கு எதுக்கு நடிப்புன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன், 2 மணி நேரம் வந்தியா ஜாலியா பாரு. இப்பதான் நான் சொல்றேன், இந்த லாக், இந்த நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் கிரிஞ்சிலாம் தேவையில்ல தல. அதெல்லாம் பிரிஞ்சில நான் மனசு உருகி எதுக்கு பேசுறேன். 10 நிமிஷம் தான் கதை தல. நான் தான் சொல்றேன் 10 நிமிஷம் கதை. எங்க அப்பா கோசம் ஒரு கதை. ஏன்னா எங்க அப்பா யார் யார் வந்து அப்பா பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 10 நிமிஷம் வந்து மனசை உருக்கும்.
அப்பா சென்டிமெண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மனசை பாதிப்பு ஏற்படும். ஏன்னா தலைவன் வந்து எல்லா படத்துலயும் அப்பாவை காணோம், பொண்டாட்டியே காணோம், மகனை காணன்னு நடிச்சிட்டா போல. அதனால டைரக்டர் நீங்க 10 நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசிகர்கள், ஒவ்வொரு ஏகே ரசிகர்கள், தலை ரசிகர்கள், தலை வெறியர்கள், தலைவர் கடவுளே அஜித் என்ற சொல்ற பக்தர்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னொரு கெட்டத்துல அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க இருந்து சிங்கப்பூரா மலேசியா இருந்து எடுத்தாங்களா தெரியல. அல்டிமேட்டா இருக்கல ஒரு ட்ரெஸ்ஸும். கிளைமேக்ஸ்ல வந்தாரு பால் தர என்ன தோலாரு அல்டிமேட் தல தலைவன் எப்பயுமே பெஜார் ஆஜா. அந்த சீன் எதுக்குன்னா நம்ம தலை வந்து தளபதியோட ஒண்ணு சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் இல்ல, அரசியல் கிடையாது. இந்த படத்துக்கு மக்கள் ரீதியா பிரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே அடிச்சுன்னு சாவாதீங்க. நானே பாருங்க அவரோட டைலாக பேசுறேன். அதனால நீங்களும் எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. இந்த படத்து மூலியமா அவர் சொல்றாரு. ஏன்னா தலை எப்பயுமே மெசேஜ சொல்லுவாரு. அது போலதான் இது ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு. அதுதான் நீங்க கேளுங்க. நீங்களும் அடிச்சுக்காதீங்க. சும்மா தளபதினு அடிச்சுக்காதீங்க. எல்லாரோட படத்தையும் பாருங்க. நல்லா இருந்தா கொண்டாடுங்க. பிடிக்கலையா அந்த 3 பேர் போல நீங்களும் 4வது நாளா உட்காந்து பேசுங்க. சரிங்களா? யாரும் உங்களுக்கு அது நான் தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரியும். 3 பேர் நினைச்சீங்கன்னா ஒருத்தர் கண்ணை முடிப்பாரு, ஒருத்தர் வாயை முடிப்பாரு, ஒருத்தர் காதை முடிப்பாரு. அந்த 3 பேர் தான். அந்த 3 பேருக்கு தான் இதை நான் சொல்றேன். சரி. ஏன்னா அவங்க எந்த படம் வந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிருந்தாங்க. வேற எந்த படம் இதேதான் ப்ளூ சட்டை மாறன். அவரு என்ன பண்ணாரு? நல்லா இல்லைன்னு சொல்லி அவரு ஒரு கதை எடுத்தாரு. அந்த படத்தை பார்க்க 2 பேர் தான் வந்தாங்க. ஒண்ணு அவரு, இன்னொன்னு அவரு அசிஸ்டன்ட். இவங்க 2 பேர் தான் அந்த படத்தை பார்த்தாங்க. அதே போல தான் அந்த 3 பேருக்கும் சொல்லணும். நீங்க ஒரு படத்தை எடுங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க உங்களை கொண்டாடுறோம். நீங்க என்னதான் படம் எடுக்கிறீங்க நாங்களும் பாக்குறோம். அங்க யோகி பாபு ஃபேன் ஒருத்தர் நீ படத்தை பத்தி கேட்க வேண்டியா, அந்த 3 பேரை பத்தி கேட்க வேண்டியா? எனக்கு தெரியல சுத்தமா. அந்த 3 பேரை பத்தி விட்டுங்க. அது ஒரு இடிடேட். அந்த இடிடேட் பத்தி நம்ம பேச விரும்பல. படத்துல என்ன இருக்கு? த்ரிஷா மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க, அட்ரா மேடம் எப்படி இருக்கு பாட்டு. குட் பேட் அக்லி தல ரசிகர்களுக்கு தரிசனம் சொல்லலாம். தல ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதை பாடிறேன். ஒரு 2 பாட்டு இருக்கு, சின்ன சின்ன பாட்டு. குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான பேசு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில மண்ண எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா பாட்டு ஒண்ணு இருக்கு, அதையும் பாடுறேன். மிஞ்சிரார் குளத்துல ஒரு மியூசிக் எல்லாம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. எல்லாமே செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி ஒரு மங்காத்தாலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்காரு. அவர் அஜித்னாலே மாஸ் தான். அவர் எப்படி வந்தாலும் மாஸ் தான். அவர் வேஷ்டி கட்டினாலும் செம்மையா இருப்பாரு, கோட்டு போட்டாலும் நல்லா இருப்பாரு, ஒரு நார்மலா ஒரு பனியன் போட்டு வந்தாலும் நல்லா இருப்பாரு. அவ்வளவுதான், செம்ம. அவரு அஜித்னாலே ஒரு மாஸ் தான். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், சூப்பரா இருக்கு, பயங்கரம். ஒரு சீனுக்கும் அப்படியே அதான் தெரிக்க விடலாமா விட்டாரு, உள்ள தெரிக்க விடலாமா பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். எல்லாமே பயங்கரமா இருக்கு. சர்ப்ரைஸ்னா கிங்ஸ்லின் சார் வந்தது, யோகி பாபு சார் வந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தலைதான், தலை வர சீன்லாம் பயங்கரம். அவ்வளவுதான். படத்துல ஒரு கானா போட்டு குத்துனாரு பாருங்க. கானாலியே இப்போ ஜிவி, யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான் எல்லாரையும் கலந்து ஒரு சந்தோஷ் நாராயணன் எல்லாம் கலந்து குலுக்கி போட்டு ஒரு பாட்டு ஒரு கலவையா ரெடி பண்ணிருக்கேன். அதை இப்போ ஏஆர் ரகுமான் எல்லாம் போட்டு இப்ப மிக்சிங் பண்ணிருக்கேன். அதை இறக்கிடுவோம். வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க. பாட்டு தல அதான் தல தன்னா நானே தன்னா நானே அதெல்லாம் வேற மாரி தல அல்டிமேட். அவரு யோகி பாபு ஃபேனா? யோகி பாபு நிறைய வந்திருக்காரு. யோகி பாபு எப்படி பண்ணிருக்காருன்னு கேக்குறேன். யோகி பாபு அண்ணன் அவருக்கு 2 நிமிஷம் காட்சி. சும்மா அவர் மலையாள பாஷையா கேரளா பாஷையா என்னத்துல பேசினாரு எனக்கு புரியல. ஆனா அது நல்லா இருந்தது. நம்ம கிங்ஸ்லி அண்ணன் லேடிஸ் கட்ட குத்தாங்க பாரு தல, அல்டிமேட் தல. சும்மா அந்த இடுப்பை அப்படி தூக்கினு கும்முனாங்க தல கும்மு. அங்க ஒருத்தர் ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்காருல்ல, அவர் ஃபைட்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஃபைட்லாம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. படம் ஃபுல்லாவே ஃபைட் தான் தல.